இன்றைய மன்னா சங்கீதம் 18:6. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இங்கு தாவீது கர்த்தர் தனக்கு செய்ததை எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தாவீதின் சத்தத்தை கேட்டது ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தையும் கேட்கிறார். விசேஷமாக நெருக்கத்திலிருந்து நீங்கள் அவரை கூப்பிடும்போது அவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். விசேஷித்த விதமாக யாருமே உதவி செய்ய இயலாத போது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், உங்களுடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். வேதத்தில் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதெல்லாம் அவர் ஜனங்களுடைய கூக்குரலையும் ஜனங்களுடைய சத்தத்தையும் கேட்டாரோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு மனமிறங்கி உதவி செய்தார். தாவீதுக்கு மனமிறங்கி உதவி செய்தார். தாவீதின் சத்தத்தை கேட்ட உடனே தாவீதை நெருக்கத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அநேக கிரியைகளை கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல உபத்திரவத்துல அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கூக்குரலிட்ட போது கர்த்தர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக இறங்கி வந்தார். இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தையும் கேட்கிறார். உங்களுடைய சத்தத்துக்கு அவர் மனம் இறங்கி பலத்த அற்புதமான கிரியைகளை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்க சத்தத்தை கேட்கிறேன் நீங்க சொல்லுகிறதுக்காக நன்றி. எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். எங்களுடைய ஜெபம் உடைய சமூகத்தில் வந்து சேருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவரே, எங்களுடைய சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு வேண்டிய பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.